Hello, people. Hope you all are doing good. It is great to be finally back with something that I've created, and it is none other than my debut English novel titled. Sorry about that. It is the launch of my debut English novel titled. Okay, before it gets too boring, it is the launch of my debut English novel titled May I Come In. It is basically a romantic comedy novel, and it is for people who are interested in watching romantic comedy movies or reading a romantic comedy novel as well. Interested people can buy the novel from Amazon.in in the ebook format. I have left the link of the novel in my bio as well as this post. So basically that's about it, and I'm really hoping that my novel is going to respect the kind of time and money you're going to spend for it. So take care, have fun. மாநகரம் திரைப்படத்துல நடிச்சிருந்த நடிகர் ஸ்ரீவுடைய வீடியோ சமூக வலைத்தளங்கள்ல வெளியாகி மக்களிடையே மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருந்துச்சு. அந்த வீடியோவுல நடிகர் ஸ்ரீ ரொம்பவே உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில இருந்தாரு. இத பார்த்த எல்லாருமே அவருக்கு என்னதான் ஆச்சுன்னு கமெண்ட் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து நடிகர் ஸ்ரீவுடைய பெண் தோழி ஒருத்தவங்க ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்ரீக்கு தனுஷுடைய திரைப்படத்துல வரா மாதிரி வாய்ஸ் எல்லாம் கேட்கக்கூடிய ஒரு நோய் இருக்கு. இருக்கப்பட்ட திரைப்படத்தில் நடிக்கும் பொழுதே இந்த பிரச்சனைக்கு அவரு ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. இதை தொடர்ந்து இருக்கப்பட்ட திரைப்படம் நடிச்சு முடிச்சதுமே ஸ்ரீ எங்க யார்கிட்டயும் சொல்லாம நார்த் இந்தியாவுக்கு கிளம்பி போயிட்டான். அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு எங்க யாருக்குமே தெரியாது. இந்த வீடியோவை வச்சுதான் நாங்க ஸ்ரீயை தேடிட்டு இருக்கோம். ஸ்ரீ கிடைச்சிட்டாருன்னா கண்டிப்பா அவங்கள நாங்க குணப்படுத்திடுவோம்னு சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து ஸ்ரீயை கண்டுபிடிச்சிட்டோம்னு அவங்களுடைய ஃபேமிலி சார்பா ஒரு அறிக்கையுமே வெளியிட்டிருந்தாங்க. அந்த அறிக்கையில இன்னும் கொஞ்ச நாளைக்கு டாக்டருடைய அட்வைஸின் பேர்ல ஸ்ரீ சோசியல் மீடியா எதுலயுமே ஆக்டிவா இருக்க மாட்டாருன்னு சொல்லியிருந்தாங்க. இதையடுத்து 2 மாசமா ஸ்ரீ அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல எந்த ஒரு வீடியோஸும் போடாம தான் இருந்தாரு. இந்த நிலையில ஸ்ரீ அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல இன்னைக்கு ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஹலோ மக்களே, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நான் முதல் முறையா என்னுடைய இங்கிலீஷ் டெபியூ நாவலான மே ஐ கம்ங்கிற நாவலை வெளியிட்டிருக்கேன். இது ஒரு ரொமான்டிக் காமெடி நாவல். யார் யாருக்கெல்லாம் ரொமான்டிக் காமெடி படம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த நாவலும் பிடிக்கும். ரொமான்டிக் காமெடி நாவல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த நாவலை வாங்கி படிங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த நாவலை அமேசான் ஆப்ல 200 ரூபாய்க்கு விற்கிறதாகவும் அவருடைய அந்த இன்ஸ்டாகிராம் போஸ்டுக்கு கீழே மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பார்க்கிறதுக்கு நம்மளுடைய GLB Spotlight சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.